கோகுல்ராஜ்ன்ற பையன் ஒரு பெண்ணை வந்துட்டு பேசின்னு வந்திருக்கிறான். லவ் கூட பண்ணல, லவ்வே பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். நீ யாரு போய் கேட்கறதுக்கு? நான் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய காவலர் நீங்க. இந்த சமூகத்தில் இருக்கின்ற மக்களே இவங்களை காரி காரி துப்புறாங்க. வானத்தை போல மனம் படைத்த மன்னவன் என்ற பாடலை யாருக்கு போடுறாங்க பாருங்களேன், இந்த பொறுக்கி பையனுக்கு போய் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாடல்களை போட்டு தன்னை யோகியர்களா காட்டிக்க இளையராஜாவுடைய இசையை வேற இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. கொலை குற்றவாளி கொலை பண்ணதை நியாயம் சொல்லுது. ஊர் உலகத்துல இல்லாத பண்ணிட்டு வந்தது, ஊர் உலகத்துல இல்லாத காதலா கோகுல்ராஜ் பண்ணிட்டான். இப்படி கேட்கலாமா அந்த பொம்பளைய நம்ம? வீட்டுக்கார் வெளியே வந்தது பார்த்து இந்த நாடக காதல் குரூப்லாம் கதறீங்களே, ஏன் கதறீங்கன்னு கேட்குறாங்க. நாடக காதல் யார் பண்ணாங்க? அவங்க லவ்ன்ற காதல் என்ற பெயர்ல மிரட்டி பணம் பறிச்சு அந்த பெண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி பாலியல் உறவு கொண்டு ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணவங்க யாரு? பெண்ணையும் பொண்ணையும் தொட்டா நாங்கெல்லாம் அப்படியே குதிப்போம் அப்படின்றாங்களே இவங்க. அப்ப எங்க போயிருந்தாங்க இவங்கெல்லாம்? பண்ணை இருக்குது, காடு இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்கும் படிக்கிறது இல்லை, வண்டி வச்சுன்னு குடிச்சுன்னு சும்மா சுத்திருந்தா அவங்க எந்த சமூகத்துக்கு பெண்கள் எப்படி உங்களை நம்பி வருவாங்க? அவங்க சமூக பெண்களே அவங்க மேல நம்பி போக மாட்டாங்கன்றீங்களா? அவங்களே வெளிப்படையா ஊடகத்துல போடுறாங்களே, என்ன நம்ம பெண்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போடுறாங்க. தலித் இளைஞர்கள்கிட்ட ஏன் உங்க பெண்கள் காதல் வயப்படுறான்னா அவன் படிச்சிருக்கான். ராமதாஸ் சொல்ற மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போடுறான்னா படிச்சிருக்கான். ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு கிராமத்துக்கு வர்றான். அதே உனக்கு உறுத்துது. திருட்டு நாய்ங்க நீங்க, திருட்டு பசங்க நீங்க. எத்தனை வழக்கு இருக்குது அவங்க மேல இதுக்கு முன்னாடியே. கோழி திருட்டு நாய்ங்க இதுங்க. நீங்க வந்து ஊடகத்துல உட்காந்து நாடக காதல் கும்பல்னு யாரு நாடக காதல் பண்ணிருக்காங்க? கவுண்டராஜ் கொலை வழக்குல நீங்க எடுத்துக்கிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி கவுண்டராஜ் அவங்க வந்து நம்மளுடைய கவுண்டருடைய ஆட்சியிலேயே நம்ம கவுண்டருக்கு வந்து கன்விஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு அந்த கொலையை பல வகையில டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க. சாட்சியங்களை கழிச்சிருக்கிறாங்க. உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் எழுத்தாளருமான சவிதா முனுசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதாப். கோகுல்ராஜுடைய கொலை வழக்கில் குற்றவாளி என்று அழைக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாங்க யுவராஜ்க்கு. அந்த யுவராஜ் தன்னோட குடும்ப நிகழ்ச்சிக்காக வெளியில் வராரு. வெளியே வந்த அவரை வந்து மிகப்பெரிய ஒரு போராளி போல, ஹீரோ போல செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்களும் அவங்க மனைவி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரனா கொலை குற்றவாளியா? உச்சநீதிமன்றத்தை வழக்கு வந்து பெண்டிங்காக இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு கொலை குற்றவாளி என்று சொல்லலாம்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரு பெண்ணுடைய குரலை ஒரு பெண்ணா எப்படி பார்க்குறீங்க? பெண்ணுடைய குரலா? இவங்கெல்லாம் சாதியை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருவியா இருக்கிறாங்க. பெண்களை தான் வந்து அதாவது பெண்ணுடைய கருப்பையும் யோனியையும் தான் சாதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியா இந்த சாதிய சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்கு. அப்போ இந்த பெண்கள்லாம் ஏதோ ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள பெண்களா, ஒரு முற்போக்கு சிந்தனையில, ஒரு அறம் சார்ந்த சிந்தனையுடைய பெண்களா? ஒரு நபரை கொடூரமா கொலை பண்ணி ஆயுள் தண்டனை 3 ஆயுள் விதிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி என்னதான் உன்னுடைய கணவரா இருந்தாலும் நீ பேசுறது அதுக்கு நீ என்ன மாதிரி பேசுற? திரும்ப அவர்களுடைய மேடை பேச்சை கேட்ட பிறகு இந்த பெண் அந்த பொம்பளை என்ன பேசுதுன்னா நாடக காதல் கும்பல். அப்ப இன்னும் இவங்கெல்லாம் திருந்தவே இல்லை. நாடக காதல்ல கோகுல்ராஜ்ன்ற பையன் ஒரு பெண்ணை வந்துட்டு பேசின்னு வந்திருக்கிறான். லவ் கூட பண்ணல, லவ்வே பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். நீ யாரு போய் கேட்கறதுக்கு? நான் அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய காவலர் நீங்க. அந்த சமூகத்தில் இருக்கின்ற மக்களே இவங்களை காரி காரி துப்புறாங்க. கொலகார பசங்க. இந்த வழக்குக்கு முன்னாடியே அந்த யுவராஜ் மேல ஈமு கோழி திருடன் ஆந்தாலு கோழி திருடன், அந்த கோழி திருடன் மேல பல வழக்கு இருக்கு. இப்போ இந்த வழக்கும் மிகப்பெரிய ஒரு கொலை குற்றம். ரொம்ப சித்திரவதை பண்ணி கழுத்து அறுத்து, அதாவது அந்த 100 நாள் மார்பு அடிச்சு சுத்தி இருந்திருக்கான். தலைமுறை அப்ஸ்கண்டு அந்த யுவராஜ்ன்றவன் 100 நாள் அப்ஸ்கண்டு. இவனால டிஎஸ்பி விஷ்ணு பிரியா மன உளைச்சலுக்கு அடுத்து அந்த அம்மா கொண்டுதான் இருக்கிறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு இது கொலைதான், சூசைட்லாம் கிடையாது. அந்த அம்மாவை கொண்டு இருக்கிறாங்க. டிஎஸ்பி விஷ்ணு பிரியா இதுல இறந்துருக்குறாங்க. மாறு வேஷத்துல மறு வச்சுன்னு சுத்தி இருந்திருக்கிறான். நீதிமன்றத்துல வந்து நீதிபதிகளை எதிர்த்து பேசியிருக்கிறான் அந்த ஆளு. இவங்களுக்கு எல்லாம் சட்டம்னா என்னன்னு தெரியல. அந்த ஆளை எப்படி வரவேற்கிறாங்க? பரோல்ல விட்டதே முதல்ல தப்பு. இந்த மாதிரியான சாதிய பதற்றம் நிறைந்த ஒரு சமூகத்துல இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் வெளியே விட்டு ரீல்ஸ் போடுறதுக்குன்னே வெளியே வந்திருக்கான் அவன். ஒரு ரீல்ஸ் இளையராஜா பாட்டுங்களை போட்டுட்டு அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவன் என்ற பாடலை யாருக்கு போடுறாங்க பாருங்களேன், இந்த பொறுக்கி பையனுக்கு போய் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாடல்களை போட்டு தன்னை யோகியர்களா காட்டிக்க இளையராஜாவுடைய இசையை வேற இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இல்ல இதுல பரோல்ல வந்தார் இல்லையா, அந்த பரோல்ல வந்து எங்களுக்கான சட்ட உரிமை, அதையே விமர்சனம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க.
சட்ட உரிமையா? சட்ட உரிமை நீ வந்து சமூக பதற்றத்தை ஏற்படுத்தின்னு இருக்கீங்க. உங்க சாதிய கட்டுமானத்தை, உங்க சாதிய அடுக்கை ஒரு கொலை குற்றவாளி கொலை பண்ணதை நியாயம் சொல்லுது. ஊர் உலகத்துல இல்லாதைய பண்ணிட்டு வந்தது. ஊர் உலகத்துல இல்லாத காதலா கோகுல்ராஜ் பண்ணிட்டான். இப்படி கேட்கலாமா அந்த பொம்பளைய நம்ம? ஊர் உலகத்துல யாரும் காதல் பண்றது இல்லையா? அதை தானே கோகுல்ராஜ் பண்ணா. கோகுல்ராஜ் காதல் கூட பண்ணல. காதல் பண்ணல. காதல் பண்ணானே வச்சுக்க என்ன தப்பு? நீ யார் அதை கேட்கறதுக்கு? மனிதன் தோன்றிய முதல்ல பல லட்சம் கோடி வருஷம் முன்னாடி முதல்ல தோன்றின சாதி காதல் தான். சாதி இப்பதான் தோண்டி இருக்கு. சாதிக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு 2000 வருஷமா ஒரு சாதி இருக்கதா சொல்லப்படுது. காதல் எப்போ உருவானது? மனித சமூகம் எப்போ உயிர் இந்த உலகத்துல உருவானது அப்பவே காதல் உருவாயிடுச்சு. நீ யார் அது எதிர்க்கிறதுக்கு? உலகத்துல இல்லாத காதல் அவங்க பண்ணிட்டாங்க. காதலே பண்ணல முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க. அப்போ அவங்க காதல் பண்ணாங்கன்னா அந்த பொண்ணை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான் அந்த பொண்ணு பிறர் சாட்சியமா மாறுது. அந்த அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனையில வாயை திறந்தாங்களா? இவ்வளவு பிரச்சனை ஓடின்னு இருக்கு. சீமான் வாயை திறந்தா அப்படியா? சீமான் என்ன சொன்னாரு ஒரு இதுல? தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி இளவரசனும் கோகுல்ராஜும் இந்த மாதிரி இவங்களுக்கு காதல்ல பிரச்சனை வந்தா எங்களை போன்ற சமூக இயக்கங்களை அணுகணும், அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்காதீங்கப்பா அப்படின்றது. இவங்க எவ்வளவு பெரிய கொடூர கொலை குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான். அவங்களுடைய வாக்குகளை எந்த வகையிலும் நாம் இழந்து விடக்கூடாது. இப்படிதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான் பிறர் சாட்சியோ மாறிச்சு. நீ ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞரை வந்து ரொம்ப மெத்தனமா இருந்தாங்க. அந்த வழக்கறிஞரை மாற்ற சொன்னாங்க. கடைசியில அந்த புதிய தலைமுறை கார்த்திகேயனுடைய அந்த அந்த பேட்டி தான் மிகப்பெரிய ஒரு ஆதாரமா இருந்தது. அதுவும் சிசிடிவி கேமராவும். ஏன்னா சம்பந்தப்பட்ட பெண் வந்து பிறர் சாட்சியமா மாறிட்டாங்க. ஜட்ஜஸ் வந்து அது ஆதாரங்களாவே இணைக்கல. இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் பாப்பா மோகன் உள்ள என்ட்ரி ஆன பிறகுதான் இதெல்லாம் ஒரு ஆதாரங்களா சேர்க்கிறாரு. அந்த ஆளே வந்து தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கறன்ற பேர்ல அந்த யுவராஜ் 100 நாள் தலைமறைவா இருந்தப்போ வாண்டடா வந்து டிவிக்கு பேட்டி கொடுக்கும்போது வாக்குமூலம் கொடுத்துட்டான். நான் தான் செல்போனை பறிச்சேன், அவங்கள மிரட்டி விட்டேன் அப்படின்னு. அப்போ இப்போ நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணி எந்த வகையில உங்களை மறுக்க முடியல, உங்களை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, நாங்கள் அங்கே போகவே இல்லைன்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணா சொல்லி தான் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. என்னதான் பண்ணாலும் உன்னுடைய குற்றம் இங்கே நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஸோ இவ்வளோ காலம் இதை நகர்த்தாமல் இவங்க அப்பீல் போனாலும் கூட இது உறுதி செய்யப்பட இந்த சாட்சியங்கள் மிக வலுவாக இருக்கிறது. இப்போ வரலையும் அதை நியாயப்படுத்தின்னு இருக்காங்க. இந்த யுவராஜுக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த சாதிய குழுக்களாக இருக்கட்டும், அந்த அந்த கவுண்டர் பில்ட்டாக இருக்கட்டும், கொங்கு பில்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த அந்த அம்மா அந்த யுவராஜோட மனைவியாக இருக்கட்டும், யாரும் இதை தவறுன்னே பேசலை. அப்படிதான் பண்ணுவோம், உலகத்தில் இல்லாத பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. அப்போ இவங்க கொலையை பண்ணுவதை பெருமையா நினைக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து அவங்க மனைவி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் வெளியே வந்தது பார்த்து இந்த நாடக காதல் குரூப்லாம் கதறீங்களே, ஏன் கதறீங்கன்னு கேட்குறாங்க. நாடக காதல் யார் பண்ணாங்க? பொள்ளாச்சியில் அவங்க லவ்ன்ற காதல் என்ற பெயரில் மிரட்டி பணம் பறிச்சு அந்த பெண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணி பாலியல் உறவு கொண்டு ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணவங்க யாரு? அவங்க சமுதாயத்தை சேர்ந்த. அவங்க யார் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை பண்ணாங்க? அவங்க சமூகத்தை சேர்ந்த பெண்ணை தான் பண்ணாங்க. இது நாடக காதல்னு ஏன் இந்த நாயங்கள்லாம் பேசல? இப்படி பெண்ணையும் பொண்ணையும் தொட்டா நாங்கெல்லாம் அப்படியே குதிப்போம் அப்படின்றாங்களே இவங்க. அப்ப எங்க போயிருந்தாங்க இவங்கெல்லாம்? இந்த டார்கெட்டே பார்த்தீங்கன்னா நேரடியாக ஏதோ ஒரு வகையில் தலித் அமைப்புகளையோ விசிகாவே குறி வச்சு தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஆமா, கண்டிப்பா. இவங்க எல்லாம் இந்த சாதிய குழுக்கு தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு இந்த ராமதாஸ் ஏற்படுத்தினாங்கல்ல. இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை குற்றவாளியில ஒரு ராக்கெட் ராஜாவும் ஒரு குற்றவாளி தான் அப்படின்ற பேச்சுக்கள் அடிப்படுது மறைமுகமா. அந்த ராக்கெட் ராஜா இந்த யுவராஜோட நிகழ்வு பரோல்ல வந்து அவங்க பெண்ணுடைய அந்த ஃபங்க்ஷன்ல அந்த ஆள் கலந்துக்கிறான். இன்னொன்று யாரும் ஒரு தேவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆள் வர்றான், எவனோ சௌத்ரி தேவரான். அப்போ இந்த இவங்கெல்லாம் படங்காட்டு படை, இன்னொன்று வந்து இந்த கவுண்டர் படை, கூலிப்படைன்றதை இவங்க இந்த மாதிரி வச்சுன்னு இருக்காங்க. சாதிய படைகளை வச்சுட்டு இவங்களுக்கு வந்து நாடார்களை பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் இவங்க நிகழ்ச்சிங்களுக்கு ராக்கெட் ராஜா போன்ற ஆட்கள்லாம் வர வைக்கிறாங்கன்னா இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குதுன்னா, தலித்துக்கள் அரசியல் ரீதியாக அதிகாரம் பெறுவதும், திரைப்படங்கள்ல அவங்க வந்து தலை தூக்குவதும், இன்னும் எந்த வகையிலையும் இவங்க வளரக்கூடாது, இடஒதுக்கீடை எடுக்கணும், SC ST ஆக்டை எடுத்துடணும், இதெல்லாம் தான் இவங்களுடைய கோரிக்கைகளா இருக்குது. SC ST ஆக்டை எடுக்கணும். இப்போ அவங்களுக்கு பயமே அந்த SC ST ஆக்ட்னால தான். அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு தவறான ஒரு கருத்துருவாக்கத்தை பண்ணி
இந்த சாதிய குழுக்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க. அதுதான் இந்த தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ராமதாஸ் பற்ற வச்சாங்கல்ல அந்த நெருப்பு. இப்போ இன்னும் அது வந்து வலுப்பெற்று நாடக காதல் கும்பல் எப்படி அது எந்த ரீதியில் அந்த பொம்பளை அது வெளிப்படையாக பேசுது. உலகத்தில் யாரத்துல பண்ணாத எங்கள் வீட்டுக்கார் பண்ணிட்டான்னு இந்த பொம்பளை அந்த ஆள் அவங்க வீட்டுக்கார் பண்ண கொலையை நியாயப்படுத்துது அந்த பொம்பளை பொதுவெளியில். ரீல்ஸ் போடுறானுங்க இளைஞர்கள் வந்து அவங்க சமுதாயம் எந்த எந்த அதுக்கு அங்கே குதிக்கிற பசங்கள்லாம் பாருங்களேன், ஒன்றுமே படிப்பறிவே இல்லாதவங்க. அப்போ ஒரு அட்டென்ஷன் ஷீக்கிங் வேணும் இவங்களுக்கு. அவங்க சமூக பெண்களே அவங்கள மதிக்கிறது இல்ல. அவன் படிச்சவனா இருந்தா கூட பட்டதாரியை பெற்றா கூட அவன் எண்ணத்துல வந்து சாதி ஊறி தானே போயிருக்கான். அவனோட செலிப்ரேட் பண்றானே. இல்ல அவங்க சமூகத்திலே நிறைய பேர் காரி துப்புறாங்க, கொலகார பயலுங்க, ஈமு கோழி திருநங்க, அவங்க கூட சேராதீங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்க சமூகத்துல இருக்கிறவங்களே காரி துப்புறாங்க. இந்த படிப்பறிவு இல்லாத இளைஞர்களை கூலா கூட்டி வச்சுன்னு அரசியல் பண்றன்ற பெயர்ல கெத்து காட்டுறன்ற பெயர்ல வண்டிங்கள ஓப்பன் ஜீப்ல வர்றது, ஓப்பன் காரு கதவை திறந்து விட்டுட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் டிசார்டர். நாங்க வந்து பெரியவங்க, எங்க சமூகம் வந்து இந்த படையிறாங்க அந்த படை அப்படின்னு அவங்க சமூகத்திலேயே அவங்கள காரி துப்புற குரூப்பும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த ரீல்ஸ் போடுறாங்க, அவ்வளோ மக்கள் அங்கே கூடுறாங்க, அந்த திறந்த வெளி காரில் வராங்க, பந்தா கட்டுறாங்கன்னா காவல்துறை இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கோ? ஆமா, இவங்க வந்து ஒரு சமூக பதற்றத்தை இவங்க உண்டு பண்ணின்னு இருக்கிறாங்க. போலீஸுக்கே கல்தா கொடுத்தானா இல்லையா அந்த ஆளு? 100 நாள் தேடினாங்களா இல்லையா போலீஸு? அப்போ இவன் என்னமோ நடந்து வர்றத பார்த்தா அந்த ஆளுக்கு சிறையில நல்ல உணவெல்லாம் சப்ளை ஆகுற மாதிரி தான் தெரியுது. ஜெயில இருந்து வந்த மாதிரி ஒரு ஓட்ட உடைசல் எதுவும் கால செழுமையா இருக்கிறான் அந்த ஆளு. அவன் நடையும் அவன் உடையும் பார்த்தீங்களா, வெளியே வந்தோடனே வெள்ளை சொக்கா போடுறானா. இவனுக்கு யாரு இப்போ சாதிய பதற்றம் நிறைந்த அந்த சமூகத்துல ஒரு டிஎஸ்பி உங்க காவல்துறையை சார்ந்த ஒரு உயர் அதிகாரி இதனால இறந்திருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை எவனுக்கோ பொறுக்கி பசங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணி இது பண்றாள் இந்த சாதிய காவல்துறை. இந்த சாதிய குழுக்கள் எல்லாம் எப்படி இப்படி என்கரேஜ் பண்றாங்க, எப்படி வெளியே வர்றான், எப்படி இவன் பாட்டு போடுறான், வந்தா அவங்களுக்கு வந்து விதிமுறைகள் கொடுக்கணும். அமைதியா போயிட்டு அமைதியா வரணும். சமூக பதற்றத்தை நீங்க உண்டு பண்ணக்கூடாது, அடுத்த சமூகத்தை நீங்க அட்டாக் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. பாதிக்கப்பட்ட சமூகம் இன்னைக்கு வந்து அந்த கோகுல்ராஜோட அம்மா வந்து எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. ஒரு கொலை குற்றவாளி இவ்வளவு தைரியமா அந்த சமூகத்துல படைய காட்டுறான், வீரத்தை காட்டுறான். இவங்க நாங்க அடுத்த எம்எல்ஏன்னு சொல்றாங்க. இதெல்லாம் காட்டிட்டு அவங்க சமூகம் வந்து அடுத்த எம்எல்ஏ பண்றாங்க. எம்எல்ஏ ஆகிறதுக்குன்னா ஒரு தகுதி வேணா, மக்கள் ஓட்டு போட வேணாம், அனைத்து தரப்பு மக்களும் ஓட்டு போட வேணாம். கொலைக்கார பின்னாடி ஒரு 100 பேர் வந்து நீ ரீல்ஸ் போட்டு நீ ஒரு பெரிய ஆளை காட்டிக்கிறேன்னா நீ வந்து எம்எல்ஏக்கு தகுதியானவனா? நீ ஆணவ கொலை பண்ணவன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார் இல்லையா ஒரு முறை, வந்து அவருக்கு தான் வந்து எம்பி சீட் வந்து ஒதுக்கப்பட்டது, அப்புறமா அவர் மாத்திட்டாங்க. ஆமா, அப்போ பேசுறவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்குறாங்க தானே, அதெல்லாம் மறந்துடுறாங்கன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே கொலைக்காரனா இல்லை ஆணவ ஒரு காலத்துல அதை மறந்தாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. உலகமே இன்னைக்கு செல்போன்ல இருக்கு. உலகத்துல நாட்டுல நடக்கிற விஷயத்த நான் ஒரு 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நான் பேசுனது வந்து நாளைக்கு அது ஒரு பதிவா ஊடகத்துல இருக்கும், எப்ப வேணாலும் அதை எடுக்கலாம். இந்த சாதியவாதிகள் பேசுனதெல்லாம் அது ரெக்கார்ட் ஆனதுனாலதான் அந்த சூரியமூர்த்தின்ற நபருக்கு வந்து எம்பி சீட்டு கொடுக்கப்பட்ட அது பிடுங்கப்பட்டதுக்கு காரணமே அந்த ஆளு சாதியை பற்றி, தலித்துகளை பற்றி மிக கொடூரமாகவும் சாதிய உணர்வோடும் ஒரு அட்ராசிட்டியாக பேசுனது ஊடகத்தில் பதிவாக இருந்தது. அதை பதிவை எடுத்து முன்வைத்து பேசும்போது தான் அந்த ஆளுக்கு அந்த சீட்டு பறிக்கப்பட்டது. இது வந்து ஊடகத்தில் இருக்கின்ற முற்போக்காளர்கள் நம்மை போன்றவர்கள் எழுதி அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததின் பெயரில் நிகழ்ந்தது தான். அப்போது இன்னைக்கு மறுக்க முடியாது, எல்லாமே ஒரு பதிவாக செய்தியாக ஊடகத்தில் இருக்குது. முன்னாடிலாம் இதை மறைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவரை கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த செலிப்ரேட் பண்ணக்கூடிய இளைஞர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வையில் இருந்து? இவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா இது போன்ற கொலைகளை பண்ணுவாங்க போல இருக்கு. என்னடா ஒருத்தர் வந்து ஜெயிலில் இருக்கான அதை பார்த்து திருந்துவோம் அந்த மாதிரிலாம் மனநிலையில் இருக்கிற மாதிரி தெரியலையா அவங்க? அது என்கரேஜ் பண்ணுறாங்க, நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்றத ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. கோர்ட்டில் போகும்போது வேற மாதிரி வாதிட்டு இருந்தோம், வெளியே வந்து எங்கள் குலப்பெருமை. நிறைய பேர் வந்து அவங்க நில உடைமை சமுதாயமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிலப்புலன்கள்லாம் அதிகமா இருக்கு கவுண்டர்களுக்கு. அந்த நிலங்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சமி நிலங்கள், தலித்துகள்ல இருந்து பிடுங்கப்பட்டது தான். என்னமோ இவங்களுக்கு ஒண்டிதான் நிலம், தலித்துகளுக்கு இங்க நிலம் இல்லைன்னா என்ன காரணம் அந்த நாட்டுல? எல்லாம் பஞ்சமி லேண்ட்ல தான் இவங்க எல்லாம் ஆக்குபைட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறாங்க காலகாலமா. அதை கேட்டா அவங்களுக்கே தெரியாது, அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது அவங்களுக்கு, 0 நாலேஜ்.
இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வேலைக்கு போறது இல்ல, பண்ணை இருக்குது காடு இருக்குதுன்னு சொல்லிட்டு படிக்கிறது இல்ல, வண்டி வச்சுன்னு குடிச்சுன்னு சும்மா சுத்திருந்தா எந்த சமூகத்துக்கு உங்க பெண்கள் எப்படி உங்களை நம்பி வருவாங்க? அவங்க சமூக பெண்களே அவங்க மேல நம்பி போக மாட்டாங்கன்றீங்களா? அவங்களே வெளிப்படையா ஊடகத்துல போடுறாங்களே, என்ன நம்ம பெண்கள் நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போடுறாங்க. முகநூல் பதிவுகளா போடுறாங்க. அதனால இவங்க அப்போ உங்க பெண்கள் உங்களை மதிக்க மாட்டாங்கன்னா நீ உனக்கான தகுதியை வளர்த்துக்க. தகுதி உள்ளவங்ககிட்ட தான் போவாங்க. தலித் இளைஞர்கள்கிட்ட ஏன் உங்க பெண்கள் காதல் வயப்படுறான்னா அவன் படிச்சிருக்கான். ராமதாஸ் சொல்ற மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போடுறான்னா படிச்சிருக்கான். ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு கிராமத்துக்கு வர்றான். அது ஏன் உனக்கு உறுத்துது? சாதிய பார்வைக்கு ஏன் உறுத்துது? உங்க சமூகத்து இளைஞர்களை நீங்க படிக்காம நீ மட்டும் படிச்சுட்டு டாக்டர் ஆயிப்ப. ராமதாஸ், அன்புமணி ராமதாஸும் உன் பேத்திங்கெல்லாம் உன் சமூகத்து இளைஞர்கள்லாம் அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் உனக்கு சாதியை உசுப்பி விட்டு நாங்க இதுல தீச்சட்டியில பிறந்தோம், அக்னி சட்டியில பிறந்தோம், சத்திரிய வம்சம்னு சொல்லி உசுப்பேத்தி வச்சுன்னு உங்களுக்கு வந்து சாதிய அரசியல் பண்ணிருக்கிறீங்க. அப்பாவி இளைஞர்கள்லாம் வந்து இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவனை படிக்க சொல்லி தூண்டி இருக்கியா? ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கின்ற தலைவர்கள்லாம் தன்னுடைய இளைஞர்களை படின்னு சொல்றாங்க. மார்க்ஸை படி, அம்பேத்கரை படி, புத்தரை படி, பெரியாரை படி, அறத்தை படி, வள்ளுவத்தை படி, ஔவையாரை படி, மானுடத்தை படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறாங்க. நிறைய சென்டர்ஸ் இருக்குது. டிஎன்பிசி சென்டர்ஸ் வச்சு அரசு வேலை வாய்ப்புகளுக்கு போக சொல்றாங்க. இடஒதுக்கீட்டின் பயனில் மேலே வாங்கன்னு சொல்லின்னு இருக்காங்க. இவங்க மேலே வர்றது பிடிக்காதனால தான் இப்போ பாருங்க, அந்த பையன் கபாடியில் ஜெயிச்சான்னு ஒரு பையன் மேலே காழ்ப்புணர்வு பண்ணி அவனை கண்டதுண்டமாக வெட்டியிருக்காங்க. 2 ஸ்கூல் பசங்க. இப்போ இதை பண்றது ஸ்கூல் பசங்களே கிடையாது, பின்னாடி இருந்து சாதிய குழுக்கள் இவங்க இயக்குறாங்க. ஜுவனைல்ல வரும் இதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க வளருது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க தர்மபுரியில கூட 3 கிராமத்தை, இளவரசன் கிராமத்தை முதல் கொண்டு தாக்குனாங்களே. பற பையனுக்கு டிவியா, பற பையனுக்கு மாடி வீடா அப்படி சொல்லிதான் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள அந்த தேவர் சமூகத்துல இருந்து கூட யாரோ ஒரு ஆள் முன்னாடி பேசும்போது இவங்களை பொருளாதார ரீதியா முடக்கணும், நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாது, இப்படி எல்லாம் தான் பேசுறாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பத்துல இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த கோகுல்ராஜே வந்து ஒரு விசிகாக்கார் தான். விசிகா தான் இந்த மாதிரி வந்து நாடக காதெல்லாம் பண்ண வைக்குது, விசிகாவினுடைய தூண்டுதல்லையும் தலைவர் திருமாவோட தூண்டுதல் நடக்குது அப்படின்ற மாதிரி பொய் பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுத்தாங்க. இப்போ இவங்க வீடியோ போட்டதுக்கு காரணமே திருமாவர்கள் வந்து மேடையில் ஒரு கொலகாரத்தை ஒருத்தன் வெளியே வரான், அவனுக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு அவர் கண்டித்து பேசினார். அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து விசிகா வர்சஸ் ஏதோ ஒரு ஜாதி சங்கம் அப்படி சொல்லிட்டு மாறுறதுக்கான காரணம் என்ன? அப்படி கிடையாது. இந்த சாதிய குழுக்கள்லாம் ஒன்றிணைந்த காரணம் அரசியல் ரீதியாக பட்டியல் மக்கள் தன்னெழுச்சி பெற்றுறத அவங்களுக்கு விரும்பல, அதிகாரத்துல அவங்க போறத விரும்பல. அரசியல் ரீதியா இன்னைக்கு தன்னெழுச்சி பெற்றிருக்கிறாங்க. விசிகா வந்து இந்த மக்களையே அரசியல் மயப்படுத்தி இவங்களை ஒரு கட்சியா வளர்த்து எடுத்திருக்கிறாங்க. ஒரு நல்ல நிலைக்கு போயிருக்கிறாங்க அரசியல் ரீதியா. இது வந்து சாதிய குழுக்களுக்கு வந்து உறுத்துது. இவன் அதிகாரம் எந்த வகையிலையும் அவங்க மேல செலுத்தினா விரும்ப மாட்டாங்க. கிராமத்துல பாத்தீங்கன்னா நிலத்துலதான் தன்னுடைய அதிகாரத்தை அவங்க கூச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ அரசியல் ரீதியா இவன் அதிகாரம் பெற்று அவன் முன்னாடி டிப்டாப்பா வண்டியில போடுறது, அவனை அதிகாரம் செலுத்துறது, அவன் ஒரு பிரச்சனையில ஒரு தலித் நிலங்களை ஆக்குபைட் பண்ணாவோ ஏதோ காவல்துறை கிட்ட வரும்போது இவங்க வந்து அங்க உட்காந்து பஞ்சாயத்து பண்றதுலாம் அவங்க அந்த சாதிய திமிருக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு உறுத்தலா இருக்கு பல இடங்கள்ல. அப்போ இந்த சாதிய குழுக்கள்லாம் ஒண்ணு சேர்றாங்க. இவங்களை வந்து நம்ம வளர விடக்கூடாது, நம்மளுக்கு ஐயா சாமி அம்மா சாமின்னு. விசிகா ஒரு அச்சுறுத்தலா இருக்கு இவங்களுக்கு எல்லாம். அரசியல் ரீதியாக இவங்க தன்னெழுச்சி பெறத விரும்பல. இவங்களுடைய ஒட்டுமொத்த காரணமும் இன்னைக்கு ஆன்லைன் தலித்துகள்லாம் சில பேர் உதிரியா ஒன்னா சேர்ந்துன்னு நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள்லாம் பேசின்னு திருமாவுக்கு எதிராக பேசின்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் கைகூலிகள். திருமா அரசியல் ரீதியா வளர்ச்சி தான் இவங்களெல்லாம் உறுத்தின்னு இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க டிஎம்கே கூட்டணியில இருக்கிறாங்கன்னு ஒரே ஒரு காரணத்தை வச்சுன்னு திருமாவுக்கு தெரியாத டிஎம்கே கூட்டணியில இல்லைன்னா டிஎம்கேவே விசிகாவை அழிச்சிடும்னா உன்னை விட அவருக்கு முதல்ல தெரியும். ஏர்போர்ட் மூர்த்தியை விட திருமா அவர்களுக்கு முதல்ல நல்லா தெரியும் தன்னை யார் அழிப்பாங்கன்னு. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு போறாரு. அவர் மிக கவனமா போயின்னு இருக்காரு. எல்லா பக்கத்துலயும் அடி, இந்த பக்கம் நம்ம ஆதரவு தெரிவிக்கனாலும் நம்மளை அழிச்சிடுவான், தெரிவிச்சாலும் நம்ம மக்கள் சஃபர் ஆகுறாங்க. ஸோ இவங்க நம்ம ஒரு வாக்கு வங்கியை இவங்களை கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்கிறோம், இதை வந்து நாம கொண்டு போனோம் அப்படின்றத மிக கவனமா கொண்டு போறாரு. இந்த உதிரி தலித்துகள் ஆன்லைன் தலித்துகளை வச்சுட்டு இவர் மேல வன்மத்தை விதிச்சுருக்காங்க. அப்போ சாதிய குழுக்களும் திருமாவை எதிர்க்குது,
நீங்களும் எதிர்த்துன்னு இருக்கீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்லாம் யாருக்கு வலு சேர்க்குதுன்னு போய் பார்த்தீங்கன்னா அந்த சாதிய குழுக்களுக்கு தான் வலு சேர்க்குது. இன்னைக்கு சீமான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு பஞ்சமி நிலத்துக்கு. அதுக்கு போயிட்டு இவங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. பஞ்சமி நிலத்தை எலெக்ஷன் வர்றப்ப தான் நீங்கள் பேசுவீங்களா நான் கேட்குறேன். ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் பேசல? கரெக்டு தான். எலெக்ஷன் வர்றப்போ மட்டும் தான் இது ஒரு டூலாக எடுத்துட்டு அப்போது உண்மையாகவே இந்த மக்களுக்கு பஞ்சமி நிலம் கிடைக்கிறதெல்லாம் இவங்க விரும்பல. இந்த மக்கள் இந்த பிரச்சனையோடவே இருக்கணும், நாம இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இவங்களாம் ஒரு வாக்கு வங்கிகளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எடப்பாடி பழனிசாமி கவுண்டராஜ் அவங்க வந்து நம்மளுடைய கவுண்டருடைய ஆட்சியிலேயே நம்ம கவுண்டனுக்கு வந்து கன்விஷன் கொடுத்துருதா அப்படின்னு அந்த கொலையை பல வகையில டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்க, சாட்சியங்களை கழிச்சிருக்கிறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போட்டிருந்தவரை வந்து எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. பாப்பா மோகன் நியமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ அந்த அவங்க சேர்த்திருக்கிற அந்த சாட்சியங்கள் சார்ஜ் ஷீட்ல அந்த சிசிடிவி கேமரா அங்கே இணைக்கப்படலை. கார்த்திகை செல்வன் கிட்ட அந்த ஆள் தலைமறைவா கோகுல் யுவராஜ் தலைமறைவா இருந்து பேசினது அந்த காணொலியும் இணைக்கப்படலை. அப்புறமா ஜட்ஜஸ் தான் வாண்டடா வந்து கேட்குறாங்க. அந்த ஆள் வந்து ஏதோ ஒரு அக்யூஸ்ட் வந்து தொலைக்காட்சி சேனலுக்கு பேட்டி கொடுத்தது எங்க ஏன் இணைக்கல நீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு அரசு என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சு பிறர் சாட்சியமா மாத்திருக்கு. முதல்ல அந்த பொண்ணு சுவாதின்ற பொண்ணு வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க, ஹேண்ட் ரைட்டிங் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பிறர் சாட்சியமா மாறுறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? அரசு தலையீடு எல்லாமே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அழுத்தம் இல்லாம இருக்காதுல்ல. ஆமா. அப்போ எடப்பாடி பழனிசாமியை வாங்கி தரது சொல்லுங்க. கவுண்டர் அவங்க கவுண்டரும் கோச்சுப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஓட்டே போட மாட்டாங்க, ஓட்டு வராது. இல்ல அந்த கட்சியும் கிடையாது, எல்லா கட்சியும் இன்னைக்கு அமைதியா இருக்கிறாங்க. எதுக்கு அமைதியா இருக்கிறாங்கன்னா இவங்களுடைய வாக்கு வங்கி தலித்துகளுக்காண்டி போயும் தலித்துகளுக்காண்டி சப்போர்ட் பண்ணியா நம்ம எழுக்கணும். தலித் ஓட்டுங்களை தான் கன்சாலிடேட்டா கொண்டு வர்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆட்கள் இருக்காங்களே அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்களை ஈஸியா கடிச்சு வாங்கிடலாம், இவங்க ஓட்டு அணித்திருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இவங்க ஓட்டு பெறதுதான் கஷ்டம்ன்றதுனால எல்லாருமே கள்ள மௌனிகளா இருக்கிறாங்க. அப்போ காவல்துறை இன்னைக்கு பரோல்ல விட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபரை இவ்வளவு சாதிய திமிரோட கொலை பண்ணது நான் தான் பெருமையோட வர்றான். அந்த கொலை குற்றவாளியோட பொண்டாட்டி இன்னைக்கு வெளிப்படையா வந்து ஊர் உலகத்துல இல்லாத பண்ணிட்டோம் அப்படின்னு. காதலே பண்ணாத ஒருத்தரை காதல் பண்ணீங்க, கொலை பண்ணி இருக்கிறீங்க, ஊர் உலகத்துல இல்லாத பண்ணாவன் காதலே பண்ணியிருந்தா நீ யார் அதை கேட்கறதுக்கு? நீ என்ன ஒட்டுமொத்த இந்த சமூகத்தினர் இதுவா? நீங்க ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா கூட கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. நீனா குறுநில மன்னர்களா நீங்க உட்காந்து ராஜாங்கம் பண்ணின்னு உட்காந்து இருக்கிறீங்க. திருட்டு நாய்ங்க நீங்க, திருட்டு பசங்க நீங்க. எத்தனை வழக்கு இருக்குது அவங்க மேல இதுக்கு முன்னாடியே? கோழி திருட்டு நாய்ங்க இதுங்க. இது வந்து ஊடகத்துல உட்காந்து நாடக காதல் கும்பல்னு யாரு நாடக காதல் பண்ணின்னு இருக்காங்க? கோகுல்ராஜ், இளவரசன், சங்கர் போன்றவங்க ஆதிக்க சாதி பெண் உங்க பெண்களுக்காண்டி உயிரை கொடுத்துருக்குறானுங்க. உங்களுடைய சாதிய ஆண்கள் என்ன பண்ணீங்க? கூட்டி கொடுத்துருக்குறானுங்க. பேச வேணாம்ல. அப்படி கிடையாது, அந்த அங்கதானே நடந்துச்சு அந்த பிரச்சனை. பொள்ளாச்சியில நடந்த அந்த பிரச்சனைக்குள்ள யாரு உட்காந்து யாரு பண்ணாங்க? அவங்க ஆட்கள் தானே பண்ணிக்கினாங்க அந்த சமூகத்து பெண்களை. இதை பாதுகாத்தது யாரு? எடப்பாடி கவர்மெண்ட் தானே. பொள்ளாச்சி பொறுக்கிகளெல்லாம் சேஃப் பண்ணுச்சு, வெளியே வர விடாம பண்ணுச்சு. அந்த கேஸ் என்னாச்சு? ஸோ இதெல்லாம் இவங்க ஒரு வாக்கு வங்கிகளுக்காக அவங்களை பாதுகாக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நாடக காதல் கும்பல்னு சொல்லி திருமாவை டார்கெட் பண்ணனால தான் அவர் வந்து மேடையில் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு, இந்த பொறுக்கிகள்லாம் வந்து திருட்டு பசங்க கொலை குற்றவாளிகளை எப்படி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற கொஸ்டின் அவர் எழுப்புறாரு. அது நியாயமானது தானே. பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி பிரதாப்.